இப்போ நம்ம வந்து சமணர் படுகையில் இருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னா தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி ஊரில் இருக்கக்கூடிய அந்த வீரசிகாமணி குடைவரை கோயிலில் மேலே இருக்குது. இது வந்து சமணர் படுகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சமண மதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து தீர்த்தங்கரர்கள் மொத்தம் 24 பேர் வந்து இருக்கிறாங்க. தீர்த்தங்கரர்கள் வந்து என்ன அப்படின்னா சமண மதத்தை பரப்புவதற்காக தோன்றியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 24 தீர்த்தங்கரர்கள். பக்தி இலக்கியங்கள்ல, அதாவது சமண இலக்கியங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா இது சமண மதத்தை தோற்றுவித்தவர் ஆதிநாதர் என்று சொல்லப்படக்கூடிய ரிஷபதேவர் அப்படின்னு வந்து சொல்லுது. ஆனால் வந்து வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா 24 தீர்த்தங்கரில் வந்து 23வது தீர்த்தங்கரர் என்று சொல்லப்படக்கூடிய பார்ஸ்வநாதர் தான் சமண மதத்தை தோற்றுவித்தார், மகாவீரர் அதை வந்து பரவ செய்தார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னா 1வது தீர்த்தங்கரர் ஆதிநாதர் என்று சொல்லப்படக்கூடிய ரிஷபதேவர், 22 நேமிநாதர், 23 பார்ஸ்வநாதர், 24 மகாவீரர். இந்த 22 தீர்த்தங்கரர்களுடைய உயரம், எடை அப்படிலாம் பார்க்கும்போது மிக உயர்ந்த நிலையில இருக்கும். நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுல வந்து கற்பனை கெட்டாத அளவுல இருக்கின்ற காரணத்தால பார்ஸ்வநாதரும் மகாவீரரும் மனித பிறவி எடுத்து வந்து இருக்காங்க. அவர்கள் வந்து மனிதர்கள் எந்த உயரம் இடையில இருப்பாங்களோ அந்த நிலையில் இருப்பாங்கன்ற காரணத்தால அவங்க அது மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ என்ன அப்படின்னா வரலாற்று ஆசிரியர்களுக்கும் சமண மதத்தை சார்ந்தவர்களுக்கும் வேறுபாடு இருக்குது, அந்த சமண மதத்தை தோற்றுவித்ததர் யார் என்று. ஸோ அது எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து அது பிரச்சனை இல்லை. சமண மதத்தை துறவிகள், அதாவது சமண மதத்தை சார்ந்தவர்கள் வந்து தங்கி இருந்து சமண மதத்தை பரப்பிய இடமான இந்த சமணர் கற்படுகையில நம்ம இப்ப வந்து இருக்கிறோம். ஒரு சமண மதத்தை சார்ந்தவர்கள் சமண மதத்தை பரப்புவதற்காக பல்வேறு மலைகள், குகைகள், அதாவது பூமியிலிருந்து மிக உயர்ந்த இடங்களில் யாரும் சென்று அடைய முடியாத இடங்களில் தங்களுக்கான ஒரு குகைகளை அமைத்து கொண்டு வாழ்ந்த இடங்களில் இப்ப நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இதுல வந்து சமணர்கள் கற்படுகைகள் அவர்கள் இருந்த இடத்திற்கான ஒரு அடையாளம் வீரசிகாமணி மலையின் மேல இருக்குது.